மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 2:30 ஆகியிருக்கிறது நேரம். மிகப்பெரிய அளவான அதிர்வலையை இலங்கையில ஏற்படுத்தி இருக்கு எரிபொருள் விலையேற்றம். இந்த விலையேற்றம் என்பது இலங்கையினுடைய எரிபொருள் விலையில 35% அதிகரிப்பு. 2 தரம் 10 நாட்களுக்குள் அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு லிட்டர் எரிபொருட்களுக்கும் ரூ. 100க்கு மேற்பட்ட தொகை 2 விதத்திலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகரிப்பின் காரணமாக இலங்கையில இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை, இந்த நாட்களுக்குள்ள என்னென்ன விடயங்கள்ல விலை ஏற்றம் இருக்க போகுது, குறிப்பா போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கலாம், உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம். எனவே நம்மளுடைய விலையேற்றங்கள் அப்படின்றது, எரிபொருள் விலையேற்றம்ன்றது கடந்த 1.5 வருஷமா ரூ. 5 அதிகரிக்கும், ரூ. 10 அதிகரிக்கும் அல்லது குறையும், இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ரூ. 100க்கு மேற்பட்ட அதிகரிப்பு அப்படின்றது பெரிய அளவாக அத்தியாவசிய பொருட்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். இது எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக பாதிக்க போகுது. இந்த யுத்தம் தொடங்கும் போது, அதாவது 28ஆம் தேதி இந்த யுத்தம் தொடங்கும் போது, மத்திய கிழக்கு தானே இது யுத்தம் நடக்குது, நமக்கு இதால எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாம பேசிக்கொண்டதுதான். ஆனால் மத்திய கிழக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது இலங்கைக்கு, அதுவும் உலகத்துக்கும் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது இந்த யுத்தத்தினுடைய பாதிப்பின் மூலமாக பல நாடுகள் இப்பொழுது உணர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 115க்கும் அதிகமான நாடுகள்ல எரிபொருள் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. அதுவும் 20 முதல் 35 முதல் 40% எரிபொருள் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. இப்பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை உலகத்துல இப்ப இருக்கிற விலையை பொறுத்தவரையில பார்த்தா, இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முதல்ல இப்ப இருக்கிற விலைக்கும் கிட்டத்தட்ட 60% அதிகரிப்பை காட்டியிருக்கிறது. இந்த 60% அதிகரிப்பால் பல நாடுகள் இப்பொழுது அந்த இடத்துக்கு இந்த விலையேற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இலங்கை 35% அதிகரிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு அதிகரிக்க வேண்டி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வருகின்ற மாசத்துல. அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. எரிபொருள் தட்டுப்பாடு உலகத்துல இப்பொழுது இருக்கு. எரிபொருள் கொண்டு வரத்துல தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான பல விடயங்களால இந்த விலையேற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான கணிப்பு சொல்லப்படுது. அமெரிக்க, அதாவது யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஒரு தகவலை ஒரு ஆய்வின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த விலையேற்றம் என்பது, கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் என்பது கிட்டத்தட்ட $170 வரை செல்லும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவு ஒரு கணிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் இன்றைக்கு இந்த நிமிடம் முடிந்தாலும் கூட இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில $100க்கு கீழே இந்த கச்சா எண்ணெயுடைய விலை, அதாவது $100க்கு கீழே இந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறையும் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விலையேற்றம் எந்த நாட்டிலையும் இவ்வளவு ஏறுது, அவ்வளவு வேகமாக குறையாது அப்படின்றது தான் இப்ப இருக்கிற விஷயம். மத்திய கிழக்குல நடந்து வர இந்த யுத்தம் வேறு ஒரு கோணத்தை நோக்கி செல்கிறது என்ற விமர்சனம் இப்பொழுது எழுந்திருக்கிறது. காரணம் என்ன சொன்னா, 2 நாள்ல பார்த்த செய்திகளை நாங்க, இந்த யுத்தம் எல்லாமே அணு ஆலைகள் நோக்கி நடக்குது. இது ஒரு பெரிய ஒரு அச்ச நிலையையும் ஆபத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய அணு ஆலை மீது நேற்றைய நாளில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு அச்ச நிலையையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருந்தது. இப்ப ஈரான் இஸ்ரேலினுடைய மிக மிக ரகசியமான இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ஏவுகணை அங்கு சென்று விழுந்து வெடித்திருக்கிறது. இதனால 42 பேர் காயமடைந்திருக்காங்க. இதுல இருக்கிற மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயம்னு சொன்னா, இஸ்ரேலிடம் இந்த ஏவுகணையை தடுக்கிறதுக்கும் இந்த நகரத்தை பாதுகாப்புறதுக்கும் அவ்வளவு பலமான வான் பரப்பு இருக்கிறது, வான் பாதுகாப்பு பரப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த ஏவுகணை இந்த நகரத்தின் மீது விழுந்து வெடித்திருக்கிறது. எப்படி இத்தனை பாதுகாப்பையும் தாண்டி, வான் பாதுகாப்பை தாண்டி ஈரானுடைய இந்த ஏவுகணை இஸ்ரேலினுடைய இந்த ரகசிய நகரம் மீது எப்படி விழுந்தது என்ற விசாரணைகளை இப்பொழுது இஸ்ரேல் நடத்தி வரதா சொல்றாங்க. அப்படி என்ன ரகசியமான நகரம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது இஸ்ரேலினுடைய நகரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற டினோமா அப்படின்ற நகரம். இந்த நகரம் பொதுவா ஆயுத பரிசோதனைகளை செய்கின்ற நகரம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி வராங்க. ஆனால் பலதரப்பட்ட ஊகங்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இங்க இஸ்ரேல் அணு ஆயுதத்தை தயாரித்து வைத்திருக்கிறது. இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு முதல்லயே இஸ்ரேல் அணு ஆயுதத்தை தயாரித்து இந்த நகரத்துல வச்சிருக்காங்க, பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் இஸ்ரேல் இதுவரைக்கும் அது தொடர்பான எந்த ஒரு வெளிப்படையான தகவல்களையும் வெளியிடல. இது ரகசியமாகவும் ஒரு ஊகமாகவும் தான் இருக்கு. இப்பொழுது ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்கள்ட்டையும் இருக்கு. எனவே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான நகரத்தின் மீதும், அணு உலை யுரேனியங்கள் செறிவூட்டப்படுகின்ற ஆலை மீதும்
ஈரான் ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுதான் இப்ப பெரிய அளவா பேசப்படுகின்ற ஒரு விஷயம், பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம். இந்த ஏவுகணை எத்தனை தடைகளையும் தாண்டி பல பாதுகாப்பு வலைகள் அங்கு இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்தவரையில, அந்த இடத்தையும் தாண்டி இந்த ஏவுகணை அங்கு சென்று விழுந்து வெடித்திருக்கிறது. இதை ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய பக்கமாகவும் உறுதி செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு இடத்தை நாங்க எங்களுடைய ஏவுகணை கொண்டு தாக்கி இருக்கிறோம். இதை இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு ஏவுகணை இங்கு வந்து விழுந்திருக்கிறது அப்படின்றத. எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவா ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயங்களாக மாறி இருக்கிறது. நேற்றைய நாள்ல பெரிய அளவா 4000 கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை ஒன்றை ஈரான் பயன்படுத்தி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்றைய நாள்ல இஸ்ரேலினுடைய இந்த நகரத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலும் பெரிய அளவாக பார்க்கப்படுது. இதனால இந்த யுத்தத்தினுடைய ஒரு வீரியத்தன்மை அல்லது ஒரு பெரிய பரந்தப்பட்ட ஒரு விடயம் பார்க்கப்படுது. குறிப்பா இந்த அணு ஆயுத உலைகள் அல்லது யுரேனியம் செறிவூட்டப்படுகின்ற ஆலைகள் மிக முக்கியமான இடங்கள் என்று சொல்லி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால பெரிய அளவான ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் பக்கமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த இடத்துலையும் அணு கசிவு ஏற்படல, இது பாதுகாப்பாக இப்பொழுது அந்த பிரதேசம் இருக்கு. ஆனால் மிக முக்கியமான இடத்துல தான் இந்த ஏவுகணை விழுந்திருக்கு. இது எப்படி விழுந்தது அப்படின்றத நாங்க ஆராய்ந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பக்கமாக வருகின்ற செய்திகள் குறிப்பிடுது. இது ஒரு பெரிய அளவான முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது சர்வதேச ரீதியில இந்த நிமிடங்கள்ல. கடந்த 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தத்தினால் இதுவரைக்கும் ஈரான்ல 20,000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்காங்க. இது ஈரானிய ஊடகங்கள் உத்தியோகபூர்வமா தங்களுடைய செய்திகளில் வெளியிட்டிருக்காங்க. 7 வைத்தியசாலைகளுக்கு மேல முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரங்கள், குறிப்பாக உற்பத்தி செய்யப்படுகின்ற நகரங்கள், இந்த நகரங்கள்ல இருந்து வேலையாட்கள் அல்லது பணியாளர்கள் தங்களுடைய கிராமங்களை நோக்கி செல்ல ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுராட் நகரத்திலிருந்து பல நெசவு தொழிலாளர்கள் தங்களுடைய கிராமங்களை நோக்கி செல்றாங்க. காரணம், சமையல் எரிவாயு அங்கு தட்டுப்பாடு பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல, பல நகரங்கள்ல. எனவே இதன் காரணமாக இந்த ஊழியர்கள் அல்லது பணியாளர்கள் கிராமங்களை நோக்கி செல்றதா சொல்லப்படுது. இதனால பலதரப்பட்ட தொழில்துறை இப்பொழுது பாதிக்கப்பட ஆரம்பிப்பதாக சொல்றாங்க. இதோட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், சர்வதேச ரீதியில பேசப்படுகின்ற, கணிக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஹோர்முஸ் கால்வாயை தொடர்ந்தும் ஈரான் மூடி வைத்திருந்தால் எந்த இடத்திலும் அமெரிக்கா இந்த போரை நாங்கள் வென்று விட்டோம் அல்லது நிறுத்தலாம், இது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி விலகி கொள்ள முடியாமல் போகும். அப்படி விலகி கொண்டாங்களா இருந்தால் இன்றைக்கே அல்லது இந்த நிமிடமே அமெரிக்கா சொல்லலாம், ஓகே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் அடிச்சிட்டோம், எல்லாம் முடிந்து அப்படின்னு சொல்லி விலகினாலும் அது அமெரிக்காவுடைய தோல்வியாகவே பார்க்கப்படும். இதனால இந்த போரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன் சென்று மேலும் விரிவுபடுத்தி இன்னும் தீவிரப்படுத்தவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அவங்க அமெரிக்கா இதை முடிச்சுட்டு போனாலும் ஈரான் தொடர்ந்து ஹோர்முஸ் கால்வாயை மூடி வச்சிருப்பாங்க. அங்க போற கப்பல்களை தாக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யுத்தம் எங்கு முடிந்தது, யாரு வென்றிருக்காங்க, எந்த அளவுக்கு யாரோட தோல்வியாக இது இருக்கு அப்படின்னு பார்த்தா இது அமெரிக்காவோட தோல்வியாகவே பார்க்கப்படுன்றதால இந்த யுத்தம் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வருகின்ற நாட்கள் சொல்லி கணிக்கப்படுது. இதனால இன்னும் பெரிய அளவான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்பொழுது ஈரான் அணு ஆலைகள் அல்லது அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்காங்க. இதெல்லாமே பெரிய ஒரு ஆபத்தான சூழலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்தும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இன்றைக்கும் கத்தார், குவைத், ஓமான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. விமான சேவைகள் தொடர்ந்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தொடர்ந்து பல பகுதிகளால ஈரான் இப்பொழுது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியாக அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நேற்று பரபரப்பா பேசப்பட்ட கார்ஷியா தீவு மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல். இது 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு தீவு. இந்த தீவுல ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்ப வந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, ஈரான் இந்த தாக்குதலை தாங்க செய்யல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தாங்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈரானிய அதிகாரி ஒருவர் அல் ஜசீராவுக்கு அளித்த செவியில இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. எனவே இந்த தாக்குதல் அப்ப யாரால் நடத்தப்பட்டது அப்படின்ற பரபரப்பான ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. பார்க்கலாம், அடுத்தடுத்த மணித்தியாலங்களில் இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த தகவல்கள் தான் கடந்த மணித்தியாலங்களையும் அண்மை நேரங்களிலையும் அந்த செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.